தப்பு பண்ணுறவங்களை எல்லாம் நம்ம வந்து கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க செய்கிற தப்பை ஏதாவது ஒரு வகையில் வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச தவறை வந்து சரி அப்படின்ட்டு வந்து நியாயப்படுத்தி காட்டுறதுக்காக சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்குறப்போ, நம்ம கூட சில நேரங்களில் வந்து ஆஹா இதுக்கு சரியான விஷயம் தானோ, அவங்க செஞ்சது தவறு இல்லையோ அப்படின்னு கூட நினைக்க தோணும். ஆனால் தவறு என்றைக்குமே தவறு தான். ஒருத்தன் வந்து ஒரு தவறை செய்கிறதுக்கு முன்னாடி அது வந்து தவறு தான் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து ஒருத்தன் வந்து அந்த தவறை செய்யறான் அப்படின்னா, நிச்சயமாக அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து மன்னிப்புங்கிறதே கிடையாதுங்க. நான் செஞ்சது தவறு இல்லை, இதை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, நான் வந்து இது வந்து தவறு தான் அப்படின்ட்டு நான் வந்து அறியாமையினால் வந்து நான் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்கள் பண்ண போகிறது தவறாக கூட இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களுடைய சிந்தனைக்கு எட்டுறப்போ நீங்கள் வந்து வேறு யாரையுமே வந்து அறிவுரை கேட்க தேவையில்லை. உங்களுடைய மனசாட்சியிடம் சென்று கேளுங்கள். நான் செய்கிறது வந்து சரியா தவறா, இந்த பாதையில் செல்லலாமா இல்லை இந்த பாதை தவறான பாதையா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். ஒருத்தன் மனசாட்சிக்கு பயப்படுறான் அப்படின்னா நிச்சயமாக அவன் மற்ற எல்லா விஷயங்களுக்குமே பயப்படுவான். உங்கள் மனசாட்சியை நம்புங்கள்.